ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணமலை பேரை அன்னைக்கு பகலில் வந்து நான் ஒரு டிரைவிங் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ கண்ணமலையில் ஒரு கார் பயணம் அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவிங்க. ஒரு ஈவினிங் 5:30 6:30 அந்த மாதிரி டைமில் வந்து ரெயின் ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப். பக்கத்து ஊர், எங்கள் ஊருக்கு முன்னாடி உள்ள ஊர், லெஃப்ட்டு ரைட்டு எல்லா ஊரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடுச்சு வீட்டுக்குள்ளே. அநேகமாக காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லணும். எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி எல்லாமே பக்கத்தில் வந்து ஒரு 1/4 கிலோமீட்டரில் கடற்கரை. ஸோ ஊரில் உள்ள தண்ணிலாம் அப்படியே கடற்கரைக்கு போய் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் ஓரளவு சேஃப் ஆகிட்டோம். தூத்துக்குடி உள்ளே பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ளே ஃபுல்லாக வெள்ளம். ரீசன் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி உள்ள டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா கம்மா அணை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகி அதுவே உடச்சிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்துடுச்சு. நான் ஒரு சில இடங்கள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கார் எதுவுமே பாஸ் பண்ண முடியாது. 2 வீலர் நிறைய வந்து ஆஃப் ஆகி உருட்டிகிட்டே போனாங்க. ஸோ அந்த வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள். கடல் நிலமணி தெரியுது. இப்ப நான் பிடிச்சுக்கிட்டேன். நான் பிடிக்க போறேன். நானும் போய் வீடியோ அடிக்க பார்த்துட்டு தாங்களே. முங்கிட்டு கண்டா எல்லாம் ரோடு முன்னாடி ரோடு எல்லாம் கண்டோம். சுத்தமாக டேமேஜ். எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு தெரியல. இப்போ பாருங்களேன், ஆறில் இன்னும் தண்ணி போய்கிட்டு இருக்கு. லெஃப்டில் ஒரு சின்ன ஆறு இருக்கு. பாருங்களேன் தண்ணி இன்னும் எவ்வளோ வருது. நீ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக நேற்றுல முந்தா நாள் நைட்டு பெஞ்ச மழை இன்னும் வரைக்கும் 2 நாளாக தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தண்ணி காட்டினேன்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே முங்கி தண்ணி போயிட்டே இருந்துச்சு. லெஃப்டில் உள்ள அந்த உடைகள்லாம் உடப்பக்கம் பாருங்கள், எல்லாமே அந்த பழைய துணி இனி எங்கெங்கே என்னென்ன கிடைக்கோ அரிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மாடி எல்லாமே அப்படியே உள்ள அந்த இதுக்கு முன்னாடி உள்ள பிரிட்ஜ் வந்து பாருங்களேன், செங்கல் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பாதி செங்கலுக்கு மேலே காணும், எல்லாம் உள்ள கிடக்கு. என்னன்னா உடனே டக்குன்னு எங்கேயாவது தண்ணி வந்து வடிகிற மாதிரி கடற்கரை பக்கம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கடற்கரை இருக்கும். ஸோ அப்படியே வெட்டி விட்டுருந்தாங்க தண்ணியை. அதனால் ஒரே நாள் 2 நாள் எவ்வளோ ஃப்ளூட் வந்துச்சுனாலும் சரி அப்படியே வடிஞ்சிருக்கு. ஐயோ, ரோடே அடிச்சுட்டு. ஸோ பைக் ஏதாவது இருந்தால் ஏதாவது திருப்பி ஓட்டி போகலாம்.
ஓடின இடம். ஸோ அந்த பக்கத்தில் இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி தண்ணி ஓடிச்சு. பார்த்தீங்கன்னா ரோடு எண்டெல்லாம் அந்த தண்ணி போன தடம் இன்னும் இருக்கும். கிட்டத்தட்ட 1/4 கிலோமீட்டர் வந்து அந்த கம்மா, ஒரு ஏஎம்பட்டி கம்மா அப்படிம்பாங்க. ஸோ அந்த கம்மா வந்து குளம் எல்லாம் நிரம்பி இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கே வரைக்கும் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. 1/4 கிலோமீட்டர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரும். ஸோ நான் முன்னாடி கொஞ்சம் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். பாருங்களேன், இது வரைக்கும் இதான் எண்டு. ஸோ நான் கட் பண்ணதுலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே இது வரைக்கும் வந்து தண்ணி பாஸ் ஆகிருக்கு. ஆடு மாடுகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இறந்துருக்குங்க. ஸோ ஒரு வெள்ளம் வடிஞ்ச ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி, ஆடு அந்த மாதிரி இறந்து கிடக்கு. நாயும் பார்த்தீங்கன்னா ஒரே தெருவில் ஒரு 5-6 நாய் வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரோட்டில் அப்படியே கிடக்குது. அதுமாதிரி இறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். நியூஸ் 7ல் வந்து 21 சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 ஏரியா தான் மெயின். அந்தோனியார்புரம் கோரம்பள்ளத்தில் ஒரு 8 பேர், முத்தமால் காலனியில் ஒரு 8 பேர் சொல்லியிருந்தாங்க. பட்டு மற்ற ஏரியாலாம் சேர்த்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 100 தாண்டுங்க தூத்துக்குடியில் மட்டும். ஸோ அந்தளவு ஒரு பயங்கரமான மழை அப்படின்னு தான் சொல்லலாம். டிராக்டரில் வந்து சாப்பாடு பொங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே மாதிரி நிவாரணங்கள் வந்து எக்கச்சக்கமாக பார்க்கலாம். ரோடை பாருங்க, அப்படியே அடித்து உடச்சிட்டு போயிருக்கு. இந்த சைடு உள்ள கோட்டச்சுவரை வந்து தண்ணி உடச்சி போட்டிருக்குங்க. ரோட்டில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பாஞ்ச தண்ணி வந்து அந்த காம்பவுண்ட் வாழையை உடச்சிட்டு ஸோ அந்த சைடு போயிருக்கு. இந்த ரோடெலாம் பாருங்களேன், செம்ம ஒஸ்ட்டு. அப்படியே அரிச்சிருக்கு அந்த லெஃப்ட் ஓரத்தில் தண்ணி பாஞ்ச இடம்லாம். இப்பவும் லைட்டாக தூத்திருக்கு தூரல். ஸோ பயங்கர பாதிப்பு. இது வரைக்கும் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெயின் வந்து வந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிரதீப் சான் வந்து கரெக்டாக சொன்னார், ஆபத்தான மழை அப்படின்னு போட்டார். அவர் எப்போவுமே அந்த மாதிரி போட மாட்டார். ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ஏரியா இருக்குது, முத்தமால் காலனி. அந்த ஏரியாவே ஃபுல்லாக தண்ணியில் முங்கிடுச்சு. அங்கே தான் நியூஸ் 7ல் வந்து 8 பேர் இறந்துருக்கதான் போட்டாங்க. ஆனால் பழி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடுங்க. இன்னும் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, போட்டு எல்லாம் வச்சு. ஸோ அங்கே உள்ள தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு லெஃப்ட் சைடு வந்து அப்படியே வடித்து போயிட்டே இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்குது. கடற்கரை வரைக்கும் இந்த தண்ணி போகணும் அப்படின்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டரு ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. 6-7 கிலோமீட்டரும். ஸோ எல்லா வீட்டையும் பார்த்தீங்கன்னா நாஸ்தி பண்ணிட்டு தான் இந்த தண்ணி கடற்கரை பார்த்து போயிட்டுருக்கு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கார் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அந்த முத்தமால் காலனி, அந்த தாழ்வான பகுதியில் உள்ளவங்க. அவங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக போக முடியாது, அட்வான்ஸாக அங்கே கொண்டு பார்க் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், ஒரு கடைக்கு போல நீ வந்து அந்த தெரு ஃபுல்லாக தண்ணி, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டேன். இங்கே போனால் அந்த தெருவும் தண்ணி. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே, இப்படியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இது தூத்துக்குடி டு
மதுரை ரோடு. ஸோ இந்த ஒரு ரோடு மட்டும்தான் தூத்துக்குடியில் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இதாக இருக்குது. அப்புறம் சிட்டி உள்ள ஒரு ரோடு இதாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த தெருக்குள்ளே நீங்கள் டர்ன் பண்ணாலும் சரி எல்லாமே இன்னும் தண்ணி அதிகமாக தான் இருக்குது. அதுவும் இங்கேருந்து இந்த போகிற ஏரியாவில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்க ரெக்கவர் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க, இன்னும் 75%. இன்றைக்கி தேதி வந்து 21. 75% ஆஃப் தூத்துக்குடி வந்து இன்னும் தண்ணிக்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓரளவு வடிஞ்சிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ லெஃப்ட்டு பாருங்களேன், தெருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். உள்ளே போக 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 அப்படி கூடிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி இந்த சைடு லெஃப்ட் எந்த தெரு எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து தண்ணி தான். அதேமாதிரி ரைட்டில் எந்த தெரு எடுத்தாலும் சரி உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் நேற்று தண்ணி ரோட்டுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் லெவல் குறைஞ்ச உடனே அப்படியே ஸ்டாப் ஆகி கிடக்கு ரோட்டில். இந்த ஏரியாவில் மழை பெஞ்ச ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் வந்து இந்த டிவைடரை தாண்டி வந்து ஓடி இருக்கு. ஸோ அப்போ எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதாங்க பாதிக்கப்பட்ட முத்தம்மாள் காலனி லெஃப்டில் இருக்குது, ஆதிபராசக்தி நகர். ஸோ ஒரு குழந்தை அப்பா எல்லாமே டோட்டலாக அந்த வெள்ளத்தில் அடித்து காலியானாங்க. அதுவும் இந்த ஏரியா தான். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து இன்னும் அந்த மீட்பு பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 21 மதியம் பார்த்தீங்கன்னா 12 மணி. பாருங்களேன், இன்னும் மக்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே இருந்து. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கம்மியானதுனால இந்த பக்கம் இடுப்புக்கு மேலே கிடக்கு. அப்படியே தங்களோட ட்ரெஸ்ஸு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த டிவைடர் உடச்சி போட்ட இடத்துலலாம் தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பாய்ஞ்சிருக்கு. தண்ணி அப்படியே இன்னும் நிற்குது மெயின் ரோட்லே. ஸோ லெஃப்டில் தெருக்குள்ளே வந்து நிறைஞ்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதேமாதிரி ரைட்லேயும் ஓரளவு ரோடுக்கு ரைட் சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரோடு வந்து கொஞ்சம் மேடு அப்படின்னோடனே இந்த தண்ணிலாம் ரைட்டில் போக லாரி அவ்வளோதான் மாட்டிக்கிச்சு. அது லோடோடு இருக்கா என்னன்னு தெரில, வாய்ப்பே இல்லை அவங்க எடுக்கிறதுக்கு, கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். இந்த ஏரியாவும் அப்படி தான், முக்கியமான தெரு. இதோ பார்த்திங்கன்னா இன்னும் போட்டுலாம் நிற்கி. ஸோ 21 மதியம் வரைக்கும் உங்களுக்கு போட்டு வந்து மீட்பு பணியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி உள்ளே பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே கண்டிப்பாக இறந்துருப்பாங்க. நீ7ல் பார்த்தீங்கன்னா 21 போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க ஏரியாவில் வீட்டுக்குள்ளே வந்து இப்போ தான் ஒரு வீட்டில் இருந்து கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. ரொம்பலாம் இல்லை, வீடை முங்கின தண்ணி கொஞ்சம் இறங்கியிருக்கு. வீட்டுக்குள்ளே வந்து 2 பேர் கன்ஃபார்மாக இருக்காங்க இறந்து போய் அப்படின்னாப்ல. ரொம்ப கொடுமைங்க. இப்படி ஒரு ரெயின் வந்து தூத்துக்குடியில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. தூத்துக்குடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி சிட்டியூரில் அப்படியே போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தோம்னா ஹெவி டிராஃபிக் மாதிரி எல்லா பக்கமும் பிளாக் ஆகிட்டு என்னன்னு பார்த்தா மக்கள் வந்து சாலை மறியல். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 23 ஸோ 23 இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாக்குள்ளே வந்து தண்ணி வந்து அப்படியே தேங்கியிருக்கு. ஸோ கழுத்தளவு தண்ணி வந்து இன்னும் ஒரு சில ஏரியாவில் இருக்குது. தேதி வந்து 23. ஸோ கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. 1 வீக் ஆகியும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலல் ரோடு வந்து அந்த சைடு ஒன்று போகுது. அந்த ரோடு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பட் அந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னும் தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, இன்னும் போகலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெவி ரெயின் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொன்று தண்ணி போகிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் ஆகிருக்கு. எல்லாமே வீடு அது இதுன்னு கட்டிட்டாங்க.
இதுக்கு முன்னாடி தண்ணி போன இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது இந்த மாதிரி என்ன தான் நடக்குன்னு தெரில நாட்டில். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் கரெக்டாக இருந்து மக்கள் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு 50% அவாய்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ 23ஆம் தேதி இப்போ கூட பார்த்திங்கன்னா ரோட்டில் கார் பைக் எல்லாமே அப்படி குமிஞ்சு கிடக்குது. இது ஒரு சர்வீஸ் சென்டர் உண்டு. பாவம் மக்கள். ஸோ பஸ்ஸு எல்லாம் பார்த்துக்கோங்க, இன்ஜினா ரேடியேட்டர் எல்லாமே கழட்டி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரோட்டு ஓரத்தில் நிற்கிறதுல வந்து ஒரு 90% வந்து சர்வீஸ்க்கு அந்த மாதிரி தான் விட்டுருப்பாங்க. அது ஷோரூமில் வந்து ஈஸ்ட் சைடில் இருந்தால் எல்லா வண்டியும் எடுக்கிறாங்க. எல்லா ஷோரூம் கூட க்ளோஸில் தான் இருக்குது, எந்த வண்டியும் டோ பண்ணல இன்னும். அதிகமாக யூஸ் பண்ணது டிராக்டர், ஜேசிபி. மக்களை ஸோ சிலிண்டர் பாருங்கள் ரோட்டில் வச்சே விநியோகம் பண்ணுறாங்க. கேஸ் சிலிண்டர் வீடுகளுக்கு போக முடியல. ஒருவேளை கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்களா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 23. ஸோ இன்னும் அந்த வெள்ள நிவாரணம் ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தெருக்குள்ளே வந்து தண்ணி. ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பேர் இறந்ததாக கேள்விப்பட்டேன். முக்கியமாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அப்பா அப்புறம் மகள். ஸோ 2 மகள், அதில் ஒரு மகள் மட்டும், மூத்த பொண்ணு மட்டும் தப்பிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா தான். ஸோ என்னைக்கு ரெஸ்கியூ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும்னு தெரில ப்ரோ, தெரில. இந்த பாருங்களேன், இந்த தெருவை பாருங்களேன். ஸோ இதிலேருந்து தண்ணி கிலோமீட்டர் கணக்கில் கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இன்னும் வண்டியில் கரெக்டாக 1 வீக் ஆகுது இதோட. ஸோ தூத்துக்குடி பார்த்திங்கன்னா ஒரு 40-45% வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படிங்களா. இல்லை மேக்ஸிமம் 50 கூட கிடையாது. மீதி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 60% வந்து 60லேருந்து 55% வந்து இனிமேல் ரெக்கவர் ஆகலை. இன்றைக்கி டிசம்பர் வந்து 23. ஸோ சைடு பைக்கு பாருங்கள், எல்லாமே அதில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, அதுக்காக தான் வெயிட்டிங். இதோ இது என்னது, இதில் கூட அவ்வளோவா இல்லை. டாஸ்மாகா? ரொம்ப பயங்கரங்க. இது மாதிரி இது வரைக்கும் தூத்துக்குடி வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லை. அடி கிடைத்தால் போயிடலாம். வழி விட்டு தானே போக முடியும். வரும்போது ஃபஸ்ட் கீரில் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மறியல் காரணமாக ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போகிறப்ப வந்து ரோடு ஒஸ்ட்டு, டிராஃபிக் ஹெவி. ஸோ செகண்ட் கீரில் போயிட்டுருக்கேன். கால் வச்சுட்டு வண்டி விட்டுருப்பா. ரைட் சைடு பாருங்களேன், ஏகப்பட்ட காரு, 2 வீலர் எல்லாமே முங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று OLXல போட்டிருந்தாங்க, Hyundai RR 23 மாடல் 5000 கிலோமீட்டர் ஓடினது, 2.5 லட்சம் அப்படின்னு போட்டிருந்தாங்க.
என்னென்னா ஃப்ளூடட், ஃபுல்லி ஃப்ளூடட், எல்லாமே கார் ஃபுல்லாகவே தண்ணி ஏறி இருக்கு, கார் மிதந்துருக்கு. ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் உள்ள மாடல் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு ஹுண்டாய் யாரா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை.